ஹலோ கைஸ், அரசியல் பேசலாமா? ரஜினி அவர்களை திமுக தான் அரசியலுக்கு வரவிடாம பண்ணுச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அது என்னென்ன கோரிக்கைனா, தமிழகத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தமிழகத்துல போதைப் பொருள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லியோ, வழிகாட்டு நெறிமுறை என்ற பேரில் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை திமுக தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தாவேக கட்சியை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆதவர்ஜுனா பங்கேற்று பேசியிருப்பாரு. அதுவும் ரஜினியை பற்றி பேசியிருப்பாரு. இதுதான் இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு வருது. அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் அரசியல்ல தன்னை ஒரு பிரபலமான தலைவரா நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாரு. மாற்றம் வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் பேசியிருப்பாரு. அதை எல்லாமே தடுத்து ரஜினியை அரசியலுக்கு வரவிடாம பண்ணது திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பேசியிருப்பாரு. இப்போ ரஜினி அவர்கள் ரெட்ஜெயன் தயாரிப்பு நிறுவனத்திலேயே படம் நடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது திமுக தொண்டர்கள் மற்றும் ரஜினி ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேக தலைவர் விஜய்க்கு கரூர் பிரச்சனத்தை கொண்டு வந்ததும் திமுக காரங்க தான். அதிலிருந்து அவர் மீண்டு மறுபடியும் அரசியலுக்கு வந்தக்கப்புறம் அவருடைய பர்சனல் பிரச்சனையெல்லாம் திமுக காரங்க கொண்டு வந்தாங்க. அதையும் சமாளிச்சு விஜய் அவர்கள் இப்போ அரசியல நிற்கிறாரு. அவருக்கு அந்த மன வலிமை இருக்குன்னு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. ஒரு காலத்துல தமிழகத்துல இருக்கிற அரசியல் தலைவர்கள் சிலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் லிஸ்ட் போட்டு ஆதவர்ஜுனா விமர்சிச்சிருப்பாரு. மதிமுக தலைவரான வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுகவை எதிர்த்து கடுமையா பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு, கடுமையா பேசியிருப்பாரு. இப்போ அந்த கட்சி வெறும் 4 சீட்டுக்காக 2026 தேர்தலில் வெறும் 4 சீட்டுக்காக போய் ஐக்கியமாயிருப்பாங்க. அதுலேயும் 4 சீட்ல 3 சீட்டு வந்து நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நிற்கணும், ஒரு சீட்டு உங்க சின்னத்திலே நின்னுக்கலாம் அப்படின்னு திமுக கண்டிஷன் போட்டிருக்கிறதா ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது எந்த மாதிரியான கூட்டணி அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்ததா அவர் யார் சொல்றாருன்னா, திருமாவளவன் அவர்களை சொல்றாரு. ஒரு காலத்துல திருமாவளவன் அவர்களும் திமுகவை எதிர்த்து கடுமையா பேசியிருப்பாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் திமுகலயே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் யாரை பேசியிருக்காருன்னா, கமலஹாசன் அவர்களை பேசியிருக்காரு. கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே டிவி எல்லாம் போட்டு உடைச்சிருப்பாரு. அதையும் அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி டிவியை போட்டு உடைச்ச கமலஹாசன் அவர்களே இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாம திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரீசெண்டா திமுகவில் இணைஞ்ச ஓபிஎஸ் அவர்களையும் ஆதவர்ஜுனா பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாருன்னா, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள், ஜெயலலிதா அம்மாவோட விஸ்வாசியா இருந்தவர் ஓபிஎஸ், அவரையும் திமுக தன்னுடைய பண பலத்தால வளைச்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசியிருப்பாரு. ரஜினியை பத்தி ஆதவர்ஜுனா பேசிய கருத்துக்கு ரஜினி ரசிகர்கள் மன்றம் சார்பா ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொரோனா காலத்துல மக்களோட நலன் கருதி தான் ரஜினி அரசியலுக்கு வரல, அப்போ ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா உயிர் பலி ஏற்படும், அதனாலதான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு அந்த அறிக்கையில மென்ஷன் ஆயிருக்கும். மக்களை பலி போட்டு அரசியலுக்கு வரணும்னு ரஜினி நினைக்க மாட்டாரு, அதனாலதான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதவர்ஜுனா ரஜினியை பத்தி பேசிய கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.